இதுக்கு முதல்வர் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது ஏதோ ஒண்ணு நடந்ததுங்க. இதுக்கு போய் முதல்வர் பொறுப்பேற்கணுமா? இதுக்காக முதல்வர ராஜினாமா பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி எழுப்புறாங்க திமுக ஆதரவாளர்கள். அப்போ சாத்தான்குளம் ஜெயராஜ் பினிக்ஸ் கொலைக்கு முதல்வரே பதவி விலகுன்னு சொன்னது நானும் நீங்களே இல்லையா? நீங்க தானே அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருந்து நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க முதல்வருக்கு லாயக்கு இல்ல. இது போன்ற ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்கன்னும்போது, நீங்க உள்வாங்கி பார்க்கணும். நம்ம அன்னைக்கு என்ன குற்றச்சாட்டு வச்சோம்? அன்னைக்கு இப்போ எடப்பாடியே விலகு அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? போர்டு வச்சுட்டு கையில காட்டுனீங்களா இல்லையா? ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் ஃபினிக்ஸ்ன்னு காட்டுனீங்களா இல்லையா? இப்போ இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் செய்ய தான் செய்வாங்க. எதிர்க்கட்சிகள் அமைதியா இருக்கணும்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணீங்க? இது முழு பூசணிய சோத்துல மறைச்சிக்கிற மாரி, நீங்க ஏதோ மூடி விட்டு இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்த பெரிய அளவுக்கு பேசு பொருளாக்குனதுனால தான், நீங்க இன்னைக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஃபோன்ல பேசுறீங்க. அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இடம் குடுக்குறேன்றீங்க. அவங்க தம்பிக்கு அரசு வேலை தரேன்றீங்க. ஆவின்ல அதான் சொன்னேன். அரசு வேலை தரேன்றீங்க. இத உண்மையிலே எதிர்க்கட்சிகளோ அல்லது சோசியல் மீடியால பொதுமக்களோ இத ஒரு பேசு பொருள் ஆக்காம இருந்தா, அப்படி ஒரு சம்பவம் நடந்தா முதல்வருக்கே தெரிஞ்சிருக்காது. உண்மைங்களா இல்லையா? நிச்சயமா.